வெல்கம் டு ஆர்எஸ்ட் அகாடமி. சீக் த பீக் வித் அஸ். 2025 குரூப்புக்கான டெஸ்ட் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 50 கொஸ்டின் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம். அதில் வந்து 3வது டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு, டெஸ்ட் 3. இதில் 50 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? சரியான நிறுத்தல் குறியிட்ட சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமதி ஆகும். இதுல எங்க வந்து ஒற்றை மேற்கோள் குறியா இல்ல இரட்டை மேற்கோள் குறியான்னு சொல்லி ஆன்சர்ல ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு, ரெண்டாவதுல ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கு, அதே மாதிரி ஒற்றை மேற்கோள் குறி 2 டைம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் சியை பாருங்க, என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமதி ஆகும். இங்க வந்து ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹைஃபன் கொடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குன்னா பாக்ஸ்குள்ள போட்டிருக்காங்க. பாக்ஸ்குள்ள போட்டு பாக்ஸையே ஒழுங்காக முடிக்காம விட்டுருக்காங்க. அப்போ இதுல எது ஆன்சரா வரும்னு சொல்லி பாருங்க. நமக்கு பார்த்தோன்னே தெரியும், இரட்டை மேற்கோள்குரிய வந்து ஒரு முக்கியமான விஷயத்த கோடிட்டு காட்டுறதுக்காக இரட்டை மேற்கோள்குரிய கொண்டுவாங்க. என் அம்மை வந்தால் என்று, அப்போ வந்து ஒரு அயர் கூட்டர் தான் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல தான் இரட்டை மேற்கோள்குறி கண்டிப்பா வரணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நிறுத்தல் குறியீடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. அதை வந்து நிறுத்தல் குறியில சொல்லும் போது என்னென்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏல ஆக்குப்பத்துல ஒரு கார்புள்ளி வச்சு பூனையின் காலில் அடிபட்டு விட்டதேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பில ஒரு ஆச்சரியக்குறி வச்சு பூனையின் காலில் அடிபட்டு விட்டதேன்னு மறுபடியும் ஒரு ஆச்சரியக்குறி வந்திருக்குது. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே வெறும் முற்றுப்புள்ளி மட்டும் வச்சு முடிச்சிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஆச்சரியக்குறி போட்டு பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, அது வந்து ஃபுல் ஸ்டாப் கூட முடியாம கூட இருக்குது. அப்போ இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு முற்று பெறாத ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா வந்து நிறுத்தற்குறி சரியா இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஆப்ஷன் பியா சியான்னு மட்டும் தான் உங்களுக்கு குழப்பம். அப்போ ஆப்ஷன் பில ஆங்கிற இடத்துல வந்து ஒரு ஆச்சரியக்குறி வருதுல, அப்போ ஆச்சரியக்குறி எங்கெல்லாம் வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆச்சரியக்குறிலாம் எங்க வரும்னா மகிழ்ச்சி, அச்சம், அவலம், வியப்பு, இரங்கல். இப்ப இங்க என்ன வந்திருக்கும்? அவலம் வந்திருக்கு. அவலம்னா ஆங்கிறது வந்து பூனை காலில் அடிபட்டது அவலத்தை குறிக்குது. அப்போ அவலம் குறிப்பிடும் இடத்துல வந்து என்ன வந்திருக்கு? ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அப்போ இதுல ஆன்சர் என்னதான் இருக்கும்? ஆப்ஷன் பியா தான் இருக்கும். அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். நான் திடலில் ஓடினேன், அந்த பையன் யாருக்கு வரப்போகுது? எனக்கு தான் வரப்போகுது. அப்போ அங்கே பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லிடலாம்? தன்வினையா, செய்வினையா, பிறவினையா, செயல்பாட்டு வினையா? அப்போ தன்வினைனா என்ன? ஒரு செயலை ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிக்கும் போது, ஒரு வாக்கியத்தை வாசிக்கும் போது அதோட பயன் வந்து அவங்களுக்கே போச்சு அப்படின்னா அது தன்வினைன்னு சொல்லியாச்சு. செய்வினை அப்படின்னா ஒரு வினையை ஒரு செயலை செய்யறது. கரிகாலன் கல்லணையை கட்டினான், செய்வினை, சரிங்களா? பிறவினை அப்படின்னா கரிகாலன் கல்லணையை கட்டுவித்தான் அப்படிங்கிறது பிறவினை. அதுவே செயற்பாட்டு வினைனா படு, பட்டது, போனது, ஆயிற்று, போயிற்று, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. அப்போ இதுல என்ன வினை வந்திருக்கு? தன்வினை வந்திருக்கு. நான் திடலில் ஓடினேன், பந்து உருண்டது, பந்து உருண்டது. இதுவும் என்ன வினைதான்? தன்வினை தான், சரியா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்துக்கலாம். பாஸ் பண்ணிக்கங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. சரியான ஊர் பெயர்களின் மறு எது? புதுச்சேரி, புதுச்சேரியோட ஊர் பெயர் புதுகைன்னு கொடுத்துருக்காங்க, சரியான்னு பாருங்க. புதுக்கோட்டை புதுவைன்னு கொடுத்துருக்காங்க. உதகை மண்டலம் உதகைன்னு கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் கும்பைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல எது ஆன்சரா வரும்னு சொல்லி பாருங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆன்சர் ஆப்ஷன் சி. உதகை மண்டலம் தான் உதகை என்று அழைக்கப்படும். உதகை, ஊட்டின்னு கூட சொல்லாத, அதுவும் அதோட மறுதான். புதுச்சேரி புதுவைன்னு வரணும், புதுவை. புதுக்கோட்டை புதுகை, கும்பகோணம் குடந்தை, மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை, சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்கலாம். தில்லை என்று அழைக்கப்படும் ஊர். தில்லை, தில்லைனாவே நமக்கு வந்து நிறைய பழங்காலத்துலேருந்தே பல படங்கள்ல எல்லாம் வந்து தில்லைங்கிற ஊரை பார்த்துருப்போம். தில்லை நடராசர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். தில்லை நடராசரோட கோயில் எங்க இருக்கும்? சிதம்பரத்துல இருக்கும். அப்போ பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா திருநெல்வேலிங்கிறது வராது, சிதம்பரம், கண்டிப்பா சிதம்பரங்கிறதா வரும். சீர்காழி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி. இந்த சீர்காழிங்கிறது வந்து சிதம்பரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா, சரிங்களா? சீர்காழி, மாயவரம், சிதம்பரம் இதெல்லாமே வந்து ஒரே லைன்ல இருக்கும், சரியா?
அப்போ இதுக்கு வந்து கன்னியாகுமரி நம்ம என்ன மருவில் சொல்லுவோம்? குமரின்னு சொல்லுவோம். கன்னியாகுமரி என்னன்னு சொல்லுவோம்? குமரின்னு சொல்லுவோம். திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம். இதையும் சேர்த்து நோட் பண்ணிங்க. அப்போ ஆன்சர் என்ன? தில்லை நடராசர் கோயில் எங்க இருக்கு? சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரம் ரகசியம் கூட சொல்லுவோம்ல, அதெல்லாமே அந்த ஊர் தான். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஊர் பெயரையும் அதன் மறுவையும் பொறுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கும்பகோணம் இதெல்லாம் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. தஞ்சாவூரோட மறுவை என்ன? தஞ்சை. திருநெல்வேலி நெல்லை. கோயம்புத்தூர் கோவை. கும்பகோணம் குடந்தை. 2 3 4 1 2 3 4 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. விவாகம். விவாகம் என்ற சொல்லோட தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. விவாகம்ங்கிறது என்ன சொல்ல அப்படின்னா வட சொல். அப்ப இதற்கு தமிழ் சொல் என்ன வரும்? ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? விழா, திருமணம், பண்டிகை, காதுகுத்து அப்படின்னு கொஸ்டின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது வரும் அப்படின்னா விவாகம் அப்படின்னா திருமணம். விவாகம் அப்படின்னா திருமணம். அடுத்த கொஸ்டினும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார். சர்க்கார் நமக்கு சர்க்காருங்கிற ஒரு வேர்டுங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு தான். ஏ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? அரசாங்கம். ஆப்ஷன் பி ஜனநாயகம். ஜனநாயகம் நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு தான். அடுத்த ஆப்ஷன் சி அறவை. ஆப்ஷன் டி ஆஸ்பத்திரி. இதுல எது வரும் அப்படின்னா சர்க்கார் அப்படின்னா என்னது? சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம். சர்க்கார்னா என்ன? அரசாங்கம். சர்க்காருங்கிறது தமிழ் சொல்லு கிடையாதுங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல். லைட் ஹவுஸ். ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம். ஆப்ஷன் பி படகு வீடு. ஆப்ஷன் சி மர வீடு. ஆப்ஷன் டி கப்பல் விளக்கு. அப்போ இதுல எது ஆன்சரா வரும்? கலங்கரை விளக்கங்கிறது தான் ஆன்சரா வரும். படகு வீடுங்கிறது போட் ஹவுஸ். போட் ஹவுஸ். சரிங்களா? மர வீடு இது வந்து வுட் ஹவுஸ். இதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் வந்து கொஸ்டினை கேட்பாங்களான்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு ஆனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கிற வேர்டு தான் வந்து கொடுப்பாங்க. லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம். அடுத்து 10. நீ விளையாட விளையா என்ற கேள்விக்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீ விளையாட விளையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு வந்து கால் வலிக்கும். விளையாண்டா கால் வலிக்கும். முன்னாடி வரப்போற விஷயத்த முன்னாடி சொல்றாங்க. அப்போ அது என்னன்னா மறை விடையா இல்ல நேர் விடையா இல்ல உற்றது உரைத்தல் விடையா இல்ல உருவது கூறல் விடையா? உங்களுக்கு வந்து இந்த மறை விடையும் நேர் விடையும் வராதுன்னு தெரியும். உற்றது உரைத்தல் விடையா இல்ல உருவது கூறல் விடையான்னு மட்டும் தான் உங்களுக்கு டவுட் வரும். அப்போ உற்றது உரைத்தல் விடையா என்னன்னா விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னா கால் வலிக்கிறது, அதாவது ஆல்ரெடி அவனுக்கு அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்க, அதனால கால் வலிக்குது விளையாட வரல அப்படின்னு சொன்னா அது உற்றது உரைத்தல் விடை. உருவது குரல் விடைனா கால் வலிக்கும்னு சொன்னா அது வந்து என்ன விடை? உருவது குரல் விடை. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்து சரியான முறையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தண்ணீர் பருகினான், தண்ணீர் அருந்தினான், தண்ணீர் பருகினான், தண்ணீர் குடித்தான். சரிங்களா? இதுல எது ஆன்சரா வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல எது ஆன்சரா வரும்? ஃபர்ஸ்ட் இந்த வினை மரபுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் எதுக்கு வரும்? பருகினான்ங்கிறது எதுக்கு வரும்? பால் பருகினான். ஓகே, சரிங்களா? பால் பருகினான். அப்போ மற்றது இந்த பருகினான்ங்கிறது ஆன்சர் வந்து தப்பா இருக்கு. அப்போ தண்ணீர் குடித்தான் இதுதான் சரியான விடை. தண்ணீர் குடித்தான். அப்போ இந்த விஷயத்துல இதுதான் வந்து சரியான வினை மரபை கொண்டிருக்குது. குடித்தான், தண்ணீர் குடித்தான். அதே மாதிரி வேற என்ன இருக்கு? முறுக்கு தின்றான். முறுக்கு தின்றான், தின்னு வரும். சோறு உண்டான். முறுக்கு தின்றான், சோறு உண்டான். பழம் சாப்பிட்டான். இதெல்லாமே வந்து வினை மரபுல தான் வரும். ரொம்ப முக்கியம் இதெல்லாம். அடுத்து விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. இதை செய்வாயான்னு சொல்லி நம்ம அம்மா கேட்குறாங்க அப்படின்னா நீயே செய்ன்னு நம்ம திருப்பி சொல்றது என்ன அப்படின்னா என்ன விடை? ஆப்ஷன் ஏ ஏவல் விடையா இல்ல சுட்டு விடையா இல்ல மறை விடையா இல்ல நேர் விடையா?
இப்போ இதுக்கு என்ன விடை வரும் அப்படின்னா ஏவல் விடை வரும். ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் ஒரு ஏவரம் மறுபடியும் வந்து ஒரு பதிலே வந்து ஏவர மாதிரி சொல்றோம், நீயே செஞ்சிரு அப்படின்னு சொல்றோம். சுட்டு விடைனா என்ன? பேருந்து நிலையம் எந்த பக்கத்தில் உள்ளது, வடப்பக்கத்தில் உள்ளதா இல்லை வந்து தெற்கு பக்கத்தில் உள்ளதா இல்லை பக்கத்தில் உள்ளதா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினா அது வந்து சுட்டு விடை. சரிங்களா? மறைவிடை அப்படின்னா நீ செய்வாயா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுத்து போடுறது மறைவிடை. சரிங்களா? நேர்விடைனா என்ன அப்படின்னா நீ இந்த செயலை செய்வாயா, இதை வாங்கி வருகிறாயா, வாங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா வந்து நம்ம வந்து அந்த வேலையை வந்து ஒத்துக்கிட்டு செய்யறது. அப்போ அதுதான் நேர்விடை. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். டவுன்லோடுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காணொலி கூட்டம், ஆப்ஷன் பி கீழிறக்கம், ஆப்ஷன் சி பதிவிறக்கம், ஆப்ஷன் டி மின்னணு கருவிகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு எது ஆன்சர் வரும்னு பாருங்க. டவுன்லோட்னா என்ன? பதிவிறக்கம். டவுன்லோட் பண்றதுனா பதிவிறக்கம். இதுவே அப்லோட்னா பதிவேற்றம். அப்லோட் அப்படின்னா பதிவேற்றம், ரொம்ப முக்கியம். அப்லோட்னா பதிவேற்றம். காணொலி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம். சரிங்களா? அப்போ இது மூணுமே முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதெல்லாம் அலுவல் சார்ந்த இதில் வந்துடும். டவுன்லோடு, அப்லோடு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், ஆனால் தமிழில் என்னன்னு நமக்கு சரியா தெரியாது. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை எழுதுதல். பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? பர்சனாலிட்டி அப்படின்னா ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? நடவடிக்கை எடுத்தல். ஆப்ஷன் பி மனிதம், ஆப்ஷன் சி ஆளுமை, ஆப்ஷன் டி கழகம். இதுல எது வரும்? பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமைன்னு வரும். கழகம்னா என்ன? கார்பரேஷன். டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு முடியுதா? அப்போ கார்பரேஷன் என்ன? இதுதான் கார்பரேஷனா கழகம். அதே மாதிரி அசோசியேஷன்னாலும் கழகம் தான் வரும். அசோசியேஷன்னாலும் கழகம் வரும், கார்பரேஷன்னாலும் கழகம் வரும். ரெண்டுமே நீங்க நோட் பண்ணிக்க. அசோசியேஷன், கார்பரேஷன் நமக்கு தெரிஞ்ச விட டிஎன்எஸ்டிசி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்பரேஷனா கழகம். அடுத்து தீசஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ குறியீட்டியல், ஆப்ஷன் பி ஆய்வேடு, ஆப்ஷன் சி அறிவாளர், ஆப்ஷன் டி சின்னம். இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் என்ன அப்படின்னா அந்த குறியீட்டியல்னா எங்க, ஆய்வேடுனா எங்க, அறிவாளர்னா என்ன, இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான இடத்துல ஒரே இடத்துல இருந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்குள்ள வந்து ஆப்ஷன்ஸ்குள்ள குழப்பிக்க கூடாது. அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். இப்போ தீசஸ் அப்படின்னா என்ன? தீசஸ் அப்படின்னா ஆய்வேடு. அதுவே அறிவாளர்னா இன்டலெக்சுவல். அதுவே சின்னம் அப்படின்னா எம்பளம் அப்படின்னா சின்னம். சரிங்களா? அப்போ இது மூலமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே வந்து கொகிரன் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும் அடிக்கடி. அடுத்து கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுங்க. சோசியல் ரிஃபார்மர். ஆப்ஷன் ஏ சமூக சீர்திருத்தவாதியா, ஆப்ஷன் பி சமூக போராளியா, ஆப்ஷன் சி சமூக உழைப்பாளியா, ஆப்ஷன் டி சமூக ஒருங்கிணைப்பாளரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு எது ஆன்சரா வரும்? சமூக சீர்திருத்தவாதி தான் ஆன்சரா வரும். சமூக சீர்திருத்தவாதி. சரிங்களா? அதே வந்து சமூக உழைப்பாளினா சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிறது சமூக உழைப்பாளிக்கு வரலாம். சமூக ஒருங்கிணைப்பாளர், சமூக போராளி. இதுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விரலுக்கு இறைத்த நீர். விரலுக்கு அப்படின்னா ஒரு களையெல்லாம் வளர்ந்துருக்கும்ல, அந்த மாதிரி ஒழுங்கான வயல் மாதிரி அமைக்கப்படாத ஒரு நிலத்தை தான் வந்து விழல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விழல்னா தரிசு நிலம் கூட வச்சுக்கலாம். அப்போ விரலுக்கு இறைத்த நீர் போல. அப்போ ஆன்சர்ல என்ன வரும்? பயனுள்ள செயலா, பயனற்ற செயலா, மிகுதியான செயலா, தகுதியான செயலா? என்னது? பயனற்ற செயல். ஏன்னா வெறும் தண்ணியை போய் வெறும் காட்டுக்கு இறைச்சோம் அப்படின்னா அதுல வளர்றது எல்லாமே என்னதான் கலைச்செடிகளாக தான் வளரும். ஏன்னா அதுல வந்து எந்த விதையும் நம்ம விதைக்கல. அப்போ அது ஒரு பயனற்ற செயல். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா எனக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக நான் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. நகமும் சதையும் போல ஓமை கூறும் தெளிக. ஆப்ஷன் ஏ வேற்றுமை, ஆப்ஷன் பி ஒற்றுமை, ஆப்ஷன் சி பகமை, ஆப்ஷன் டி நட்பு. பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இதுக்கு நீங்க கண்டிப்பா அந்த வேற்றுமையும் பகைமையும் வராதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒற்றுமையா இல்ல நட்பான்னு மட்டும் நீங்க ரெண்டு இதுலையும் மட்டும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இதுல நட்புங்கிறதுக்கு எப்படி வரும், ஒற்றுமைங்கிறது எங்க வரும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சா அப்படிதான் உங்களுக்கு வந்து என்ன தெரியும்.
இதுக்கான ஆன்சர் என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தெரியணும். இப்போ ஒற்றுமை அப்படிங்கிறது எதுக்கு வரும்? உடலும் உயிரும் போல, உடலும் உயிரும் போல ஒத்திருக்கிறது ஒற்றுமை. ஆனால் இங்கே என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா நட்பு தான் வரும். ஏன் சார் நகமும் சதையும் போல ஒற்றுமையும் கூட சொல்லாமே, ஏன் நட்பு சொல்றீங்க அப்படின்னா, இப்போ நகமும் சதையும் போல, சதை வந்து பின்னாடி இருக்கும், நகம் வந்து முன்னாடி இருக்கும். அப்போ ஒரு நண்பனுக்கு ஒரு வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே வந்து பாதுகாக்கிறது யாரா இருப்பாங்க? அவங்களோட உற்ற நண்பனா இருப்பாங்க. அப்போ நகத்துக்கு பின்னாடி தான் சதை இருக்கும். அப்போ ஒரு உற்ற நண்பனுக்கு ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னா அது முன்னாடி நின்று யாரு பார்த்துக்குவா அப்படின்னா உண்மையான நண்பர்கள் வந்து பாதுகாப்பாங்க. அப்போ வந்து இது எதற்கு எடுத்துக்காட்டா வரும் அப்படின்னா நட்புக்கு எடுத்துக்காட்டா வரும். மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம்? ஏ பிறவனையா, ஆப்ஷன் பி தன்வினையா, ஆப்ஷன் சி செயற்பாட்டு வினையா, ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடரான்னு கேட்டிருக்காங்க. மாணவர்கள் நன்றாக படித்தனர். மாணவர்கள் எல்லாமே நன்னா படிச்சா அது யாருக்கு நல்லது? மாணவர்களுக்கு தான் நல்லது. அப்ப அது என்ன வினை? ஆப்ஷன் பி தன்வினை தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அப்ப இந்த மகன் வந்து நல்லா படிச்சா அது யாருக்கு? அது தந்தைக்கு பிரயோஜனமா இல்ல மகனுக்கு பிரயோஜனமா? மகனுக்கு தான் பிரயோஜனம். ஆனா படிக்க வைக்கிறது யாரு? தந்தை படிக்க வைக்கிறாரு. அப்ப அது பிறவினையில வருமா தன்வினையில வருமா? பிறவினையில தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன? பிறவினை. இதை இன்னொன்னு வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க வைன்னு இருக்குல்ல, அதாவது வி பி செய் வை பண்ணு இந்த மாதிரியான விகுதிகள் வந்துச்சு அப்படின்னாலே அது என்ன வினைன்னு சொல்லிடுவாங்க? பிறவினைன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப ஈஸி தான். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான் பிறவினை தொடரா, உணர்ச்சி தொடரா, தன்மையை தொடரா, செயற்பாட்டு வினை தொடரா? அப்துல் நேற்று வந்தான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து வேற யாருக்கும் அந்த பையன் போய் சேர்ற மாதிரி தெரியல. அப்துல் நேற்று வந்தான், அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கான். அப்ப அது வந்து தன்வினை தொடர். ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கல, அவ்வளவுதாங்க. இந்த 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 வருஷம் 2025ல நீங்க வந்து நடக்க போற குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி சுத்தி விட்டு கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நீங்க வந்து கான்செப்ட் கிளியரா இல்லாம நீங்க வந்து ஏனோ தானோன்னு படிச்சு மனப்பாடம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ல இருக்கிற கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் ஆன்சரை நீங்க வந்து பிக் பண்ணுவீங்க தவிர, புக்ல இருக்கிற கண்டென்ட் இல்லாம வேற ஏதாச்சும் கான்செப்ட் வைஸ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அதனால கான்செப்ட் வச்சு படிங்க, நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர். அப்போ வந்து வினாவா என்ன வரும்? கல்வியில் புகழ் பெற்றவர் யார்? கல்வியில் சிறந்தவர் யார்? கவிதையில் பெரியவர் யார்? கவிதையில் பெரியவர்ங்கிறது வரமாட்டாரு, ஏன்னா கவிதைங்கிறது அங்கே ஒரு வேர்டே உள்ள. கல்வியில் பெரியவர் யார்? கல்வியில் புகழ் பெற்றவர் யார்? இங்க பெரியவர் தான் ஒரு வேர்டு இருக்கு, கன்ஜெக்ஷன் வேர்டு அங்கே பெரியவர் தான் இருக்குது. சரிங்களா? கன்ஜெக்ஷன் வேர்டுல பெரியவர்ங்கிற ஒரு வேர்டு மட்டும் தான் இங்க இருக்கு. கல்வியில் புகழ் பெற்றவர் யாருன்னு கொஸ்டின் அந்த புகழ் பெற்றவர்ங்கிற வேர்டு அங்கே யூஸ் பண்ணவே இல்லை, அப்போ இது வராது. சிறந்தவர்ங்கிற வேர்டும் அங்கே யூஸ் பண்ணவே இல்லை, அப்போ இதையும் வராது. அப்போ கல்வியில் பெரியவர் யார் அப்படிங்கிறது தான் வினா. இது ரொம்ப முக்கியங்க. ஏன் கல்வியில் புகழ் பெற்றவர் யாருன்னு தானே இங்க ஆன்சரா வரும்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா அங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டை மாத்தி வச்சுதான் நம்ம வினாவா மாத்துவோமே தவிர வேற ஏதாச்சும் வேர்டை போட்டு அங்க வினாவா மாத்தக்கூடாது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. ஆன்சர் பார்த்தலாமா? விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டியா? விருதுநகர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விருதுநகரும் விருதுப்பட்டியும் ஒன்றா? இந்த விருதுநகரும் விருதுப்பட்டியும் ஒன்றாங்கிறது கண்டிப்பா வராதுன்னு தெரியும். விருதுநகர் தற்போது, இந்த தற்போதுங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம போகவே இல்லை. விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டியா? இதுவும் கரெக்டான ஒரு கேள்வியா வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன அப்படிங்கிறதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ கொஸ்டின் கேட்கும் போது ஏன், எதற்கு, எப்படி, எங்கு அதெல்லாமே வந்து அந்த செய்தியாளர்களை வந்து ஒரு செய்தி சேகரிக்கும் போது ஒரு 6 வினாக்கள் கேட்டு தான் வந்து செய்தி சேகரிப்பாங்க. அதெல்லாமே தான் வினாவில் வந்து அமையும். சரிங்களா? அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க. நீங்கு, நீக்கு. இந்த நீங்கு, நீக்கு இப்படிலாம் கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 2 வேர்டுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி கொஸ்டின் ஆன்சரா பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ, பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. அதே வந்து ஆப்ஷன் பி, இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து
நீக்கிவிட்டேன். இப்போ இதுல தவறான தொடர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதை பார்க்கும் போதே தெரியுது. பெயரை நீக்கியவுடன் இது கரெக்ட் தான். பள்ளியை விட்டு நீங்க இதுவும் கரெக்ட் தான். இக்குழுவை விட்டு நீங்க இது சரிதான். நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு இதுவும் சரிதான். என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இல்லை. தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிக் பண்ண மாதிரி இருக்கு. தவறான பதிவுகள் நீங்க சரி, வேண்டுமென்றே நினைத்து நீக்கிவிட்டேன் இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் தவறான ஒரு தொடர். கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து அது உள்ள இருக்கணும். ஆப்ஷன் பார்த்தலாமா? ஆப்ஷன் ஏ, ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர். ஒன்று சேர்ந்து மட்டும் தான் இருக்கு, சேர்த்து இல்லை. அப்போ என்ன ஆன்சர் வரும்னு நீங்களே பாருங்க. அப்போ இது வராது. அனைவரும் சேர்த்து கல்வியை புகட்டினர் இதுவும் வராது. அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். அனைவரும் சேர்ந்து வந்துருச்சு, விறகினை சேர்த்து ரெண்டும் வந்திருக்கு. அடுத்த ஆப்ஷன் டி பார்த்தலாமா? சேர்த்து வைத்த சொத்து வீண் போகாது. சேர்த்து மட்டும் தான் இருக்கு, சேர்ந்து காண. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. இதெல்லாம் போனஸ் மாதிரி. ஏன்னா குழப்பவே இல்லை உங்களை. டைரக்டா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். புதைந்த பொருளை மறைத்து வைத்தல். ஆப்ஷன் சி, புதையலை கண்டு மகிழ்ந்தான். ரவி புதைத்த புதையலை மறந்தான். இப்போ இதுல பார்க்கும்போது புதைந்து புதைத்து இது ரெண்டுமே எங்க வருது பாருங்க. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். சரி, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு. மற்ற எல்லாத்துலயும் என்ன வருது? ஒன்று தான் வருது, இங்கேயும் ஒன்று தான் வருது, இங்கேயும் ஒன்று தான் வருது. அப்போ இதெல்லாமே என்னது? ஆன்சரா வர வாய்ப்பு இல்லை. இதுதான் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ரெண்டுமே உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொடுத்து வைப்பாங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இது ரொம்ப ஈஸிங்க. நீங்க ஒரு 2 செகண்ட் இதை பார்த்துட்டு நீங்க கொஸ்டினுக்கு போங்க. ஏன்னா நீங்க ஸ்கூல் புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்காம வர வாய்ப்பே இல்லை. படிச்ச ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொஸ்டினை கேட்பாங்க. பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போ இங்கேயே என்ன ஆயிடுச்சு? அந்த ஸ்டேட்மெண்ட்ல தப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. கம்பர் விருந்தும் ஈகையும். கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் ஈகையும் விருந்தும் செய்வதாக. பார்த்தாலே தெரியுது தப்பு தான். செல்வமும் விருந்தும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெண்கள் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் தப்பு தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டியா தான் இருக்க போகுது. பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இது 10th புக்கில் தான் இந்த லெசன் இருக்கு. இந்த லெசன்ல நிறைய விருந்தோம்பலை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. பாடம் பேரே விருந்தோம்பல் தான், சரிங்களா? அல்லில்லாயின்னு விருந்து வரின் நோக்கமும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அப்படின்னா அந்த பாடத்தை மறுபடியும் ஒரு டைம் படிச்சுக்கணும். பொருத்தமான காலம் அமைதல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நமக்கு 3 காலம் தான் இருக்கு. ஒன்று இறந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம். இந்த 3 காலமும் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே தெரிஞ்சு முடிஞ்ச விஷயமா, நடக்கிற விஷயமா, நடக்க போற விஷயமா அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாடல் பாடினேன், பாடல் பாடினான். அப்போ முடிஞ்சிருச்சு. அப்போ இறந்த காலம், இதுதான் சரி. பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. பாடல் பாடுகிறான், அப்போ இது என்னது? நிகழ்காலம். அந்த இடத்துல நிகழ்ந்துட்டு இருக்கு. பாடல் பாடுவான்ங்கிறது எதிர்காலம். பாடல் பாடுகிறார்கள் இதுவும் நிகழ்காலம் தான். நிறைய பேர் சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க, அதுவும் நிகழ்காலம் தான். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. அகரவரிசை. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அகரவரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. கான், கொள், கீ, கிளி, கீரி, குடுவை, கேள்வின்னு வந்திருக்கு. இப்போ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு கா வரிசையில் வந்துருச்சு அப்படின்னு. கா வரிசையில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சவங்க நீங்கள் டைரெக்டாக போடுங்க, தெரியாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் இ கி, இக்கு பிளஸ் இ அப்படின்னா கி, இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ காக்கா கீக்கி கூக்கு கேக்கே, காக்கா கீக்கி கூக்கு கேக்கே, கை, கோகோ, கவ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வரிசை எழுதிட்டு வந்துங்க. எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் கா வரிசை வந்திருக்கான்னு பாருங்க. கா வரிசையில
கா வரிசை வரல, ஆனா கான் இருக்குது. அப்போ கா இருக்குது. அப்போ கா எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. வேற எதுலயாச்சும் இருக்கான்னு பாருங்க, வேற எதுலையுமே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரே ஒரு இதுலயே கண்டுபிடிச்சாச்சு கான். அதுக்கப்புறம் கீ, அதுக்கப்புறம் கீ, அதுக்கப்புறம் கூக்கு அப்புறம் தான் கூ வருது. அப்போ கூ தான். அதுக்கப்புறம் கே, கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொல். ஓகே, அப்போ என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இது ரொம்ப ஈஸிங்க. அடைப்புக்குள்ள நீங்க வந்து ஆல்ரெடி படித்த ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை திருக்குறளோ இல்லை வந்து ஒரு கவிதையோட லைனையோ எடுத்துதான் கொஸ்டினா கேட்குறாங்க. அங்கே பார்க்கும்போது அந்த அடைப்புக்குள்ள இந்த சொல்லு மட்டும் தான் பொருந்துற மாதிரி தான் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்க படிச்சிருந்தது தான் கேட்பாங்க. சரிங்களா? அதனால புக்கை வந்து படிக்கும் போது இதெல்லாம் கேட்பாங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா நீங்க முடிவு பண்ணிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே தெரியும் திருக்குறள் வந்துருக்கு. அப்போ திருக்குறள் ஒரு டைம் நல்லா படிச்சுக்கங்க. உழந்தும் முரலை டேஸ். ஆப்ஷன் பி உளுந்தும் உழவே. ஆப்ஷன் சி உளுந்தும் உழவே. ஆப்ஷன் டி உழந்தும் உழவே. இதுல எது ஆன்சர் வரும்? இங்க பாருங்க, உரலே அப்படிங்கிறது இடிக்கிற உரல். சரிங்களா? உழவே, உழவேங்கிறது வந்து உழவை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இந்த உழவுக்கு இந்த லா வரவே வராது. சரிங்களா? உளுந்தும் உறவே, உறவேக்கு தலை அப்படின்னு வரவே வராது. உளுந்தும் உழவே தலை. உழவு அப்படின்னா இந்த உழவு தானே வரணும். உழவு. உளுந்தும் உழவே தலை. சுழன்று ஏற்பின்னது உலகம், உழந்தும் உழவே தலை. அப்ப திருக்குறள் இருக்கு. அப்ப மறுபடியும் இதே மாதிரி ஒரு கொஸ்டினா தான் வைக்க போறாங்க. அப்ப திருக்குறள் கொஞ்சம் நல்லா படி, இதுல இருந்து கொஸ்டின் வைப்பாங்க. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. நம்ம எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சக்சஸ்ல வந்து பின்னாடி இல்லாம முன்னாடி ஃபார்வர்ட்ல போயிட்டே இருப்போம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல். நீங்க தொடுதல்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ காற்றின் மெல்லிய டேஸ் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான டேஸ் பூக்களை மாலையாக்குகிறது. சூடான பொருட்களை கையால் டேஸ் இருக்க வேண்டும். டேஸ் சுருங்கி என்பது ஒரு வகை தாவரம். இதுக்கு தொடுதல் எங்க வரும் பாருங்க. காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. ஓகே, இதுதான் சரின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மற்றவர்கள் என்ன சார் ஆன்சர்? கைகளை நேர்த்தியான தொடுத்தல். தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது. தொடுதல் வேற, தொடுத்தல் வேற. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. சூடான பொருளை கையால் தொடாமல் இருக்க வேண்டும். தொடாமல் இருக்க வேண்டும். டேஷ் சுருங்கி, தொட்டால் சுருங்கி. தொட்டால் சுருங்கி ஒரு வகை தாவரம். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சுங்களா? அடுத்து சரியான இணைப்பு சொல் தேர்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், கமா போட்டு துன்பப்பட நேரிடும். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னங்க இது? எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆனால் புரிய மாட்டேங்குது அப்படின்னா ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இப்போ பாருங்க. ஏனெனில், அதனால், இல்லை என்றால், மேலும். ஏனெனில் எங்கே வரும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்தால் அங்கே வந்து ஏனெனில்னு வரும். இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக சொல்லலாம். ஏனெனில் அப்படின்னு ஏனெனில் வருது அப்படின்னாலே அங்கே என்ன வரும் அப்படின்னா ஏனுங்கிற கொஸ்டின் கேட்குற மாதிரி இடத்துல தான் ஏனெனில்ங்கிறது வரும். அதுவே வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், அங்கே வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு வரணும், துன்பப்பட நேரிடும். அப்போ இது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் நெகட்டிவ்ல வரும். இங்கே வந்து ஃபியூச்சர் நெகட்டிவ். ஃபியூச்சர் நெகட்டிவ். சரிங்களா? இப்போ எப்படி இங்க ஃபியூச்சர் நெகட்டிவ்னா நம்ம இனிய சொற்களை பேசணும், பேசலைன்னா நம்ம எதிர்காலத்தில் துன்பப்படுவோம். அப்போ இதனுக்கு பேர் என்ன? எதிர்காலத்தில் வர நெகட்டிவ். அப்போ ஃபியூச்சர் நெகட்டிவ்ல கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னா இல்லை என்றால் வரும். இப்போ போட்டு பாருங்களே, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் அப்போ என்ன? பின்னாடி வர போற காலத்துல நம்ம கஷ்டப்பட வேணும். அப்போ வந்து ஃபியூச்சர் நெகட்டிவ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இல்லை என்றால்ங்கிறத போட்டுருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? ஏன்ங்கிற கொஸ்டின் கேட்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து நீ என்ன பண்றீங்க அப்படின்னா ஏனெனில் போடுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரிலே, மரங்களை அதிகமாக வளர்க்க வேண்டும், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? மரங்களை அதிகமாக வளர்க்க வேண்டும் சொல்லி ஒரு குழந்தைகிட்ட சொல்றீங்க. சொன்னோன்னா அந்த குழந்தை என்ன கேட்கும்? ஏன் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டா மரம் வச்சா தான்ப்பா மழை வரும் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ஏங்கிற கொஸ்டின் கேட்குற இடத்துல எல்லாம் என்ன வரும்? ஏன்றது வரும். இதுவே வந்து மேலுங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தொடர்ச்சி கொண்டு போறதாக அந்த மாதிரி வரும்போது மேலுங்கிறது வரும். 2 நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து வருகிறது, மேலும் 1 வாரத்திற்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போ மேலுங்கிறது என்னது? கன்ஜெக்ஷனோட கன்னியூ பண்ணது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கன்னியூ பண்றதுக்காக மேலும். சரிங்களா?
அந்த மாதிரி இடத்துல மேலும் வரும். அடுத்து பாருங்க, சரியான இணைப்பு சொல். இங்கேயும் சரியான இணைப்பு சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் நாட்கள் ஆகும். டேஷ் நாட்கள் அப்போ சொல்லணும். இப்போ என்ன சொல்றாங்க, அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் காலம் நாட்கள் ஆகும், 2 நாட்கள் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ என்ன, மேலும். ஆப்ஷன் பி அதனால். ஆப்ஷன் சி இல்லை எனில். ஆப்ஷன் டி ஏனெனில். ஏனெனிலும் இல்லை என்றாலும் சொல்லிட்டேன். இல்லை எனில்ங்கிறது ஃபியூச்சர் நெகட்டிவ்ல வரும். ஏனெனில்ங்கிறது கொஸ்டின் கேட்குற மாதிரி வரும். இங்கே கொஸ்டின் கேட்குற மாதிரி வந்திருக்கு. அலுவலக பணிக்காரமாக வெளியூர் சென்ற தந்தை, எதுக்கு போனாலும் கொஸ்டின் கேட்குற மாதிரியான கன்ஜெக்ஷன் வேர்டு இருக்கு, அந்த மாதிரி வரல. அப்போ இங்க என்ன வரும், மேலும். மேலும் 2 நாட்கள். மேலும் 2 நாட்கள் அவர் லீவ் போட போறாரு, அவர் வரதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மேலுங்கிறது தான் ஆன்சர். இணைப்பு சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். செல்வத்தின் பயன் ஈதல், சரிங்களா, டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்டோட பயன் பின்னாடி வருது அப்படின்னா வச்சுங்களேன், அது எனவேன்னு வரும். செல்வத்தின் பயன் ஈதல், சரிங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அப்போ இங்க என்ன வரும், எனவே வரும். இல்லை என்றாலும் சொல்லிட்டேன், மேலும் சொல்லிட்டேன், சரிங்களா. இணைப்பு சொல் கொஞ்சம் புரியணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு டேஷ். செயற்கைக்கோள் பங்கு யாது. ஆன்சர் பார்த்தா தெரியும், யாது. அடுத்து சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு. பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் டேஷ் பேர். நானே ஆன்சர் சொல்றேன். ஆழ்வார்கள் டேஷ் பேர். ஆப்ஷன் ஏ எத்துணை, ஆப்ஷன் பி எத்தனை, ஆப்ஷன் சி எப்போது, ஆப்ஷன் டி எப்பொழுது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது 2 வராதுன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இது 2 கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுலையா அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். அப்போ இது 2க்கு அர்த்தம் தெரிஞ்சா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்ல. எத்தனைங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும். எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை குறிப்பிடும், சரிங்களா. எத்துணை அப்படிங்கிறது அளவை குறிப்பிடும். எத்துணைங்கிறது அளவை குறிப்பிடும், சரிங்களா. இப்போ தென்னை மரம் எத்துணை உயரம், தென்னை மரம் எத்தனை உயரம் அப்படிங்கிறது அளவை குறிப்பிடும். எண்ணிக்கையை குறிப்பிடுறது எத்தனை, சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல். ஆத்திச்சூடியின் ஆசிரியர் டேஷ். ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. எப்படியா, எதுவா, ஏனா, யாரா. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார். யாருங்கிறதா ஒரு வினாச்சொல். பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. நமக்கு 3 காலம் தான் இருக்கும். ஒன்று இறந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம். இந்த இறந்த காலத்துக்கு ஒரு விகுதி இருக்கு. இத்து, இட்டு, இரு இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னங்க, இறந்த காலம், சரிங்களா. கிறு, கின்று, ஆணின்று இதெல்லாம் நிகழ்கால இடைநிலை. அதுவே இப்பு, இவ்வு அப்படிங்கிறதுல எதிர்கால இடைநிலை. இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது ரொம்ப ஈஸி தான். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவைங்க ஏற்படும் போது தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா. இத்து, இட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா இறந்த காலம். அதுவே கிறு, கின்று, ஆணின்று, கிறு, கின்று, ஆணின்று இதெல்லாம் 10th படிச்ச மாதிரி இருக்குங்க. இது நிகழ்கால இடைநிலை. அதுவே இப்பு, இவ்வு இது எதிர்கால இடைநிலை, சரிங்களா. இதெல்லாம் இந்த விகுதிகளை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, படித்தான். படித்தான்ங்கிறது என்னது, ஆண்பால் வினைமுற்று. படிப்பான், படிப்பான், இப்பு பிளஸ் ஆண். அப்போ இங்க என்ன வந்திருக்கு, இப்பு வந்திருக்கா. இது என்னது, எதிர்கால இடைநிலை, சரிங்களா. இப்போ படிப்பால் இங்கே என்ன வந்திருக்குது, இப்பு தான் வந்திருக்கு. அப்போ அதுவும் என்னதான், எதிர்கால இடைநிலை தான், சரிங்களா. இங்க என்னது, இத்து வந்திருக்கா. இத்துங்கிறது என்னது, இறந்த கால இடைநிலையா. அப்போ இறந்த கால இடைநிலை. ஈஸி, ரொம்ப ஈஸிங்க. இங்க என்ன இருக்கு, படிக்கிறான். கிறு, கின்று, ஆணின்றா, கிறு. அப்போ கிறுங்கிறது என்னது, நிகழ்கால இடைநிலையா. அப்போ படிக்கிறான்ங்கிறது தான் என்னது, நிகழ்கால இடைநிலை. அப்போ நிகழ்கால இடைநிலை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நிகழ்காலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கும் போது தான் உங்களுக்கு இப்படி ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில்லாக ஒரு கொஸ்டினை கிராஸ் பண்ணால் ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லையா அப்படின்னா ஏனோ தானோ மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. வலுவ சொல்லற்ற தொடர் எது? வலுனாலே குற்றம், குற்றம் இல்லாத தொடர் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் என்பர். ஆப்ஷன் பி தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர்.
ஆப்ஷன் சி தென்னை மரங்கள் தென்னங்காடு என்பர். ஆப்ஷன் டி தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னங்கூட்டம் என்பர். இது நமக்கு மரபுலே படிச்சிருப்போம். தென்னை மரங்கள் உள்ள பகுதி என்னன்னு சொல்லுவோம், தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவோம். அதுவே வந்து தோட்டங்கள்லாம் எதுக்கு சார் வருவோம், தேயிலை தோட்டம், தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டம், காபி தோட்டம், இந்த மாதிரி தோட்டம்லாம் வருது. இந்த மாதிரி தோட்டம்லாம் வரும்போதே இதுல ஒரு விஷயத்தை நீங்க இது பண்ணிக்கலாம். சமவெளி பகுதிகளில் இது வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக வருமா தெரியாது. ஆனால் சமவெளி பகுதிகளில் இருக்கிற இடத்துக்கெல்லாமே வந்து நம்ம தோப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்து மேடுபாடான மலைமுகடு இல்லைன்னா கரடு முரடான பகுதியில் வளரக்கூடிய பிளான்டேஷன் பண்ணி வளர்க்குறோம்ல. இப்போ ரப்பரும் பிளான்டேஷன் பண்ணுவோம், தேயிலையும் பிளான்டேஷன் பண்ணுவோம். அதெல்லாம் பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான கான்செப்ட்ல போவோம். அது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா தோட்டம்னு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்க சொல்லலாம். நீண்ட காலமா பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோப்புங்கிற மாதிரி ஒரு இது வரும். பனந்தோப்பு, தென்னந்தோப்பு இதெல்லாம் வரும். பூந்தோட்டம் அதெல்லாம் குறுகிய காலத்துல வந்து நமக்கு வந்து ஈல்ட கொடுத்துட்டு அது வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த மாதிரியும் உங்களால் எடுத்துக்க முடியும். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணி ஆன்சர் போடலாம். எனக்கு கரெக்டா இதுதான் சொல்ல முடியாது. ஆனா இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க ஈஸியா ஆன்சர் கிராக் பண்ணுவீங்க மட்டும் எனக்கு தெரியும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கண், பொன், மலை, வான். இதுக்கு வந்து பொறுத்த சொல்லி மலை, தேன், விலங்கு, மணின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. கண், கண்மணி, கண்மணி வருங்களா? பொன், பொன் விலங்கு, பொன் விலங்கு. மலை, மலை தேன், வான்மலை. அப்ப என்னது ஆன்சர் வந்து 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. 41வது கொஸ்டின். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன், வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் பேச்சு வழக்கில். அப்போ அதை வந்து எழுத்து வழக்காக மாற்றணுமா? வந்து தருகிறேன், வந்து தருகிறேன் ஃபர்ஸ்ட். வந்து விடுகிறேன் செகண்டு. ஆப்ஷன் சி வந்து விட்டேன். ஆப்ஷன் டி வந்து ஓடுகிறேன். இதில் இருக்கிறது எல்லாமே எழுத்து வழக்கு தான். ஆனால் இந்த பேச்சு வழக்கை ஃபாலோ பண்ற எழுத்து வழக்கு தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்னது வந்துடுறேன் அப்படிங்கிறது வந்து விடுகிறேன். ஆப்ஷன் பி. இதை எப்பயும் மறந்துடாதீங்க. எல்லாமே எழுத்து வழக்கா இருந்தாலும் அதுக்கான எழுத்து வழக்கை தான் கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எழுத்து வழக்கை தான் கண்டுபிடிக்கணும். இருபொருள் தருக, இருபொருள் தருக. இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி பார்க்குற கொஸ்டின் தான். திங்கள். ஆப்ஷன் ஏ கிழமை சந்திரன். ஆப்ஷன் பி நாள் சூரியன். ஆப்ஷன் சி பூமி நட்சத்திரம். ஆப்ஷன் டி உலகம் ஞாயிறு. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? திங்கள் அப்படின்னா கிழமை சந்திரன், கிழமை சந்திரன். இதுக்கு நிலவுன்னு கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் இருபொருள். இங்கேயும் இருபொருள் தான் கேட்டிருக்காங்க. இருபொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது டேஸ். மூதுரை அற டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பஞ்சா, ஆப்ஷன் பி நூலா, ஆப்ஷன் சி ஊசியா, ஆப்ஷன் டி தையலான்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன ஆடை தைக்க உதவுவது எனது நூல் தான் இங்கே உதவும். சரிங்களா? இந்த தையல் வந்து ரெண்டாவதுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஆன்சர் வரலாம். மூதுரை அற தையலா? கிடையாதுல்ல. மூதுரைங்கிறது என்னது? அறநூல். மூதுரை ஏற்றியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மூதுரை ஏற்றியவர் ஔவையார். மூத்தோர் கூறும் அறிவுரை என்று அதற்கு பொருள். இதெல்லாமே நம்ம வந்து முன்னாடி நிறைய டைம் படிச்சிருக்கோம். இருபொருள் தருக. மாலை, மாலைக்கு இருபொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பூ மாலை மாலை பொழுது. ஆப்ஷன் பி பூக்கள் சிறு பொழுது. ஆப்ஷன் சி பூ காலை பொழுது. ஆப்ஷன் டி பூக்கள் பெரும்பொழுது. இதுல வந்து எது வந்து ஆன்சரா வரும்? மாலைக்கு பூ மாலை மாலை பொழுதுங்கிறது ஆன்சரா வரும். பூமாலை மாலை. இங்க பூக்கள்னு வருதுல்ல சார், அது வராதா அப்படின்னா பூக்கள் வந்து உதிரி பூக்கள் தான் சொல்லுவோம். சரிங்களா? பூக்களை வந்து கூடையில போட்டா அந்த பூக்களுக்கு என்ன பேருனா உதிரி பூக்கள் தான் சொல்லுவோம். அதுவே பூக்களை தொடுத்து மாலையா மாத்தினதுக்கு அப்புறம் தான் அது என்ன சொல்லுவாங்க? மாலைங்கிற ஒரு பேருக்கே போகும். சரிங்களா? அப்போ பூக்களுக்கு வந்து மாலைங்கிற அர்த்தம் வராது. ஆனா சிறுபொழுதுங்கிறது வந்து மாலைக்கு வரும். ஏன்னா சிறுபொழுதுங்கிறது வேற, பெரும்பொழுதுங்கிறது வேற. இப்போ வந்து இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம் அதெல்லாம் என்ன வரும்? பெரும்பொழுதுல வரும். சிறுபொருள்னா யாமம், வைகரை, மாலை, காலை இதெல்லாமே வந்து இதுல வரும், சிறுபொழுதுல வரும். அப்போ இந்த பக்கம் பூ மாலைன்னு கொடுத்து சிறுபொழுதுன்னு ஒரு ஆன்சர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலே, சிறுபொழுதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கலே, அப்போ கண்டிப்பா எதுதான் வரும்? அதுதான் ஆன்சரா வரும். குரல் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. அருனா என்ன, ஆறுனா என்ன? நதி ஓர் எண். நதி ஓர் எண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஏன் இந்த கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு நான் லாஸ்டா சொல்றேன். ஆப்ஷன் பி வெட்டுதல் அறுத்தல். ஆப்ஷன் சி வெட்டுதல் நதி. ஆப்ஷன் டி அறுத்தல் கட்டுதல். இதுல எது ஆன்சர் வரும்னு சூஸ் பண்ணிருங்க. இப்போ ஏன் நதி ஓர் எண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆறுங்கிற ஒரு ஒரு எழுத்துக்கு வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நதிங்கிற எண்ணம் வரும்,
ஓர் எண் அப்படிங்கிறதும் வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். அது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நிறைய டைம் பார்த்துட்டோம். நம்ம மைண்ட் செட் என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாகவே சப்கான்சியஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் தான் வரும்னு சொல்லி இப்போ சூஸ் பண்ண தோணும். சரிங்களா? அதனால தான் இந்த இடத்துல ஓரளவுக்கு நின்று போகணும். இதெல்லாம் வந்து டிஎன்பிசி வைக்கிற ட்ரிக்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து கிராக் பண்ணிட்டு வந்துடணும். அருன்னா என்னது? வெட்டுதல். ஆறு அப்படின்னா நதி. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஸ் வில் டேஸில் குளித்தது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ விடு வீடு, ஆப்ஷன் பி சுடு சூடு, ஆப்ஷன் சி மடு மாடு, ஆப்ஷன் டி அடு ஆடு. இதெல்லாம் வந்து தொழில் பெயர், முதல் நிலை தொழில் இந்த தொழில் பெயர்ல வந்திருக்கு. இங்க பாருங்களே, சுடு அப்படிங்கிறது தொழில் பெயர். இதுவே சூடு அப்படிங்கிறது முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியணும். தெரியாம நீங்க எதையும் பண்ணக்கூடாது. சரிங்களா? எல்லா விஷயமும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், எதுக்கான ஆன்சர் சூஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ டேஸில் டேஸ் குளித்தது அப்படின்னா மடுவில் மாடு குளித்தது. அப்போ மடுனா என்னங்க? மடு அப்படின்னா குளம். மடுனா குளம். குளத்தில் மாடு குளித்தது. இப்போ ஆன்சர் வந்துருச்சுங்களா? இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இதே கொஸ்டினை திருப்பி முதல்நிலை தொழில் பெயர்னா என்ன, முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்னா என்னன்னு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பான். அந்த விஷயத்துல நம்ம குழப்பக்கூடாதுன்னா அப்போ இங்கேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடணும். அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1, பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். ஓகே. கூற்று 2, ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஓகே. கூற்று 3, ஊரும் பொதுமக்கள் இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். ஓகே. கூற்று 4, மலையில் நனைந்து கொண்டே உண்பர். மலையில் நனைந்து கொண்டே உண்பர். இதுல எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1 தவறு, 2, 3, 4 சரி. கூற்று 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. கூற்று 1, 2, 3, 4 சரி. கூற்று 1, 2 சரி, 3, 4 தவறு. இதுல எது ஆன்சர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மலைச்சோற்று நோம்புனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு பாடத்துல பின்னாடி துணை பாடத்துல ஒரு கொஸ்டின் ஒரு இது வந்திருக்கும். சரிங்களா? அதுல வந்து மலைச்சோற்று விருந்துனா என்ன, மலைச்சோற்று நோம்புனா என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுல ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை, ஏன் உப்பில்லா சோற்றை அவங்க வாங்குறாங்க அப்படின்னா உப்புங்கிறது வந்து உணவுக்கு அடிப்படை. அந்த உப்பை வாங்குறது கூட எங்கள்கிட்ட வறுமை இருக்கு, அந்த அளவுக்கு வறுமை இருக்குங்கிறத கடவுளுக்கு உணர்த்தணும், நாங்க வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் உப்பில்லா சோற்றை வந்து வாங்குவாங்க. உப்பில்லா சோற்றை வாங்கி ஊர்லாம் வந்து பொதுமக்கள்லாம் கூடுற இடத்துல வந்து உட்கார வச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதை வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டி மழை வரணும்னு வேண்டுவாங்க. சரிங்களா? அது வரையும் தான் நடக்கும். அதுதான் நோன்பு. அதுக்கப்புறம் மலையில் நனைந்து கொண்டேல உண்ண மாட்டாங்க. இந்த இது வந்து தவறான ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன? 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட நம்ம ஊர்ல இருக்கு. என்ன அப்படின்னா எல்லா ஊர்லயுமே வந்து கோயில் வந்து மாரியம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த கோயில்களா இருந்தாலும் சரி, அதிகமா மாரியம்மன் கோயிலுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். சரிங்களா? ஏன்னா மாரி அப்படின்னா மலை. அப்போ வந்து இந்த மாதிரியான வறண்ட காலம் மே மாதம், மே, ஏப்ரல், அப்புறம் ஜூன், இந்த 3 மாசத்துக்குள்ளதான் வந்து எல்லா திருவிழாக்களும் நடைபெறும். எதுக்காக இந்த திருவிழாக்கெல்லாம் நடைபெறுதுன்னா வறுமை இருக்கும், அந்த இடத்துல வந்து வெயில் அதிகமா இருக்கும். இதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாரியம்மனுக்கு திருவிழா வச்சு அதை வந்து வேண்டிக்கிட்டு மழை பெய்யறதுக்காக வந்து ஒரு வேண்டுதல் நடத்துவாங்க. அது பல நெடுக்காலமா மாறி இப்போ திருவிழாவா மாறிடுச்சு. சரிங்களா? கூற்று சரியா தவறா? கூற்று 1, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பற்றை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. கூற்று 2, கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். கூற்று 3, இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். இதுல எது ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து கூத்துப்பற்றை நா. முத்துசாமியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து புக்லேயே இருக்கு, 10th புக்ல தான் இருக்கு, நீங்க போய் படிச்சிருங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தெருக்கூத்தையும் தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யாரு அப்படின்னா நா. முத்துசாமி தான். கூத்துப்பற்றைனா என்னங்க? இப்போ கூத்துப்பற்றைங்கிறது வந்து சென்னையில இருக்கு. அதாவது சங்கரதாஸ் சுவாமிகள் அவங்கெல்லாம் ஆரம்பிச்ச ஒரு விஷயம். சரிங்களா? அதுல வந்து கூத்துப்பற்றைங்கிறது வந்து நடிகர்கள் வந்து நடிப்பு பழகிறதுக்காகவும் நாடகங்களை வந்து ஏற்றுவதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த கூற்றுப்பற்றையில தான் இப்ப இருக்கிற நடிகர்கள் முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நடிகர்கள்லாம் இதுல போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் படத்துல வந்து நடிப்பாங்க. ஏன்னா கூத்துப்பற்றையில தான் வந்து அந்த நயங்கள், அந்த உச்சரிப்புகள் அதெல்லாமே வந்து அதிகமாக சொல்லி தருவாங்க. அப்படிங்கிறனால கூத்துப்பற்றைங்கிற ஒரு முறை வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இப்பயும் அது
நடைமுறையில் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. சரியா? இப்போ கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்து புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். என்னன்னா பழங்காலத்துல வந்து ராமாயணங்களும் மகாபாரதம் மட்டும் ஒரு கதையா உருவாக்கி அதை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு பல நாடகங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாமே வந்து எப்படின்னா ஒரு சலிப்பு தட்டக்கூடிய ஒரு விஷயமா வந்து பொதுமக்களோட போனதுக்கப்புறம் நாடகங்கள் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அதற்காக தான் புதுவித நாடகங்களை இந்த கூத்துப்பட்டறை முத்துசாமிங்கிறவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா உருவாக்குனார். இதற்காக இவருக்கு வந்து கிடைத்த விருது என்ன அப்படின்னா தாமரை திருவிருது. தாமரை திருவிருதுன்னா என்ன? பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீயோட இதை கூட ஒரு கொஸ்டினை கேட்கலாம். பத்மஸ்ரீனா என்ன? தாமரை திருவா, தாமரை அணியா, தாமரை செவ்வனியா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இது கூட ஒரு இப்போ நான் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அது வந்து என்னது வட சொல்ல தமிழ் சொல்ல மாத்திரம் தானே. விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். அப்போ ஆன்சர் வந்து 3மே சரிதான். அடுத்து 49வது கொஸ்டின். ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி கருணையா, மனித நேயமா, இறை உணர்வா, ஈரப்பதமா? இப்போ கருணை அப்படின்னா என்ன? கருணைனா மெர்சி, கருணை. மனித நேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி. அப்போ இதுதான் ஆன்சர். மனித நேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி. சரி, ஓகே. ஈரப்பதம் அப்படின்னா ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்ன? ஈரப்பதம். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். அதனால தான் ஹியூமனிட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈரப்பதத்தை கொடுத்துருப்பாங்க. நீங்க குழப்பிக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் ஹியூமனிட்டி அப்படின்னா ஈரப்பதம். ஒப்பு ஈரப்பதம் சொல்லுவாங்கல்ல, சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஒப்பு ஈரப்பதம் சொல்லி படிச்சிருப்பீங்க, அது ஹியூமனிட்டி. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. கலை சொற்கள் அறிதல். டொர்னாடோ என்னும் சொல்லின் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. டொர்னாடோ இதை வந்து நம்ம நிறைய ஹாலிவுட் மூவில அந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். புயல் அப்படின்னா என்ன? சூறாவளி, அடுத்து பெருங்காற்று, அடுத்து சுழல் காற்று. இதுக்கெல்லாமே வந்து இங்கிலீஷ்ல நேம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க, நான் அதை சொல்றேன். ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். சூறாவளி அப்படின்னா டொர்னாடோ. டொர்னாடோ. பெருங்காற்று அப்படின்னா டெம்பஸ்ட். பெருங்காற்று அப்படின்னா டெம்பஸ்ட். சுழல் காற்றுனா வயல் விண்டு. டொர்னாடோ அப்படின்னா வயல் விண்டு. ஓகே, இதுதாங்க இதுக்கான ஆன்சர். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னே என்ன தெரியும்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சூறாவளி தான் ஆன்சர். ஓகே, இதோட வந்து 50 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த 50க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லுங்கள். அடுத்த மீதி இருக்கிற 50 கொஸ்டின்ஸை நான் வந்து அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.